விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய ரிலீஃப். ஒரு 3-4 மாசமா அவஸ்தப்பட்டு போனீங்க. ராசிநாதனுடைய நீச்சம் 9ஆம் இடத்துல நீச்சம். அப்ப அந்த ராசிநாதனுடைய நீச்சம் என்கின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு படிப்படியாக சில விஷயங்களை என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசிநாதன் எப்போதெல்லாம் பலவீனமாக இருக்கிறாரோ அப்பொழுது எல்லாமே உங்களுக்கு எதுவுமே தொட்டது தொடங்காது. 4 மாசமா நீங்க நல்லா இல்லைன்றதுதான் உண்மை. யார் எங்க பக்கம் திரும்பினாலும் எதிர்ப்பு, எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு வயதானவங்களுக்கு நோய் தொந்தரவுகள், கடன் தொந்தரவுகள், என்னடா அது எல்லாமே இழுத்துக்கிட்டே போகுதே, இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்ததே இல்லையே, ஒரு முயற்சி பண்ணா இப்ப இல்லைன்னா கூட நாளைக்கு நடக்கும்னா கூட மற்றதெல்லாம் எப்படி பண்றது என்கின்ற மாதிரியாக ஒரே சோதனை என்ற புலம்பல்களில் இருந்து வந்து கொண்டிருந்த ராசிநாதனுடைய பலவீனத்தின் காரணமாக எதை செய்வது என்பதை புரியாமல் வைத்திருந்த அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்துல 6ஆம் தேதி நைட்ல இருந்து ராசிநாதன் அப்படியே அந்த நீச்சம் என்கின்ற பலவீன நிலைமை அடைகிறாரு. திரும்ப அந்த லெவலுக்கு அவர் வர்றதுக்கு 1.5 வருஷம் ஆகும். ஆனா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இனிமே படிப்படியாக எல்லாம் இதுவரைக்கும் முடங்கி போயிருந்த விஷயம், ஒருத்தட்ட அனுமதியை வாங்காதது, ஒரு இடத்துல பணம் போய் சிக்கிக்கிட்டது, ஒரு இடத்துல வேலை செய்ய முடியாம போனது, ஒரு முடிவெடுக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சிக்கி திணறிக்கிட்டு இருந்தது, இது எல்லாமே இந்த வாரம் 7ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி இரவிலிருந்து அப்படியே படிப்படியாக நல்ல மாற்றங்கள் வருதுங்க. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் குருவும் கொஞ்சம் பங்குச்சந்தை, யோக வணிகம் போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் ஆர்வத்தை காட்டுவாங்க. செஞ்சிடாதீங்க. ஷேர் மார்க்கெட்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. ஏமாற்றம், ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய அமைப்பு இந்த வாரம் வரும். ஆனால் நல்ல வேலையா சந்திராசிரம நாட்கள்லாம் இந்த வாரம் கிடையாது. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் 10, 11, 12 ஆகிய இடங்களில் இருக்கிறார். இந்த இடங்களில் பெரிய சந்திரனுடைய இயக்கம், பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. ஆகவே எதிர்ப்புகள் வலுவிழக்கக்கூடிய, எதையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு தைரியம், தன்னம்பிக்கை போன்றவைகள் வரக்கூடிய இயல்பான நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கேற்றார் போல இந்த வாரம்